ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூஸ் பண்ண எல்இடி பல்பை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஸ்கோ லைட் எப்படி மேக் பண்ணி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா எப்படி செய்யணுன்ட்டு புரியும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஃபியூஸ் பண்ண எல்இடி பல்ப் எடுத்துக்கோங்க. இதோட மேல் பகுதி வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கலட்டினீங்கன்னா அந்த மாதிரி கலண்டுரும். அதுக்கப்புறம் இந்த எல்இடி பிளேட்டை வந்து கலட்டிக்கோங்க. இது வந்து ஃபியூஸ் பண்ணது தான், அதனால் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் அதை ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த போர்டு சர்க்கியூட் போர்டையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இதோட பேக் சைடு இருக்கிறத இந்த மாதிரி ஒரு மெல்லிய கம்பி யூஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதை கழட்டிக்கோங்க. இந்த மாதிரி மைக்ரோ கியர் மோட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் எல்இடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ரவுண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கார்ட்போர்டில். அது கரெக்டாக அந்த சென்டரில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்புறம் கார்ட்போர்டோட சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. சுற்றி இந்த 3 எல்இடியும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து மல்டி கலர் எல்இடி தான், 3மே மல்டி கலர் எல்இடி. இதோட விலை வந்து 3 ரூபா தான். இதில் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலை ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் ஒட்டையில் நீங்கள் வந்து இந்த ஹோல் எல்இடி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கிட்ட இருக்க அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஷார்ட் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 எல்இடியும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 3ஐயும் பாசிட்டிவ் தனியாக நெகட்டிவ் தனியாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வாட்டர் கேன் மூடியில் ஹோல் போட்டு மைக்ரோ கியர் மோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்இடி பிளேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க ப்ளஸ் மைனஸ் ஒயரை இந்த சைடில் வழியாக எடுத்துக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் கேப்பில் வந்து ஒரு ஹோல் போட்டு அது வழியாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சுற்றியும் ஹோல் நிறைய போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகல மல்டி கலரில் ஜம்முன்னு சூப்பராக தெரியும். அதுக்காக தான் நம்ம இது மேக் பண்ணிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஹோல்ஸு ஃபுல்லாக போட்டு அந்த ஹோல்ஸை ஓரளவு பெருசாக்கிக்கோங்க. ரொம்ப பெருசாக்காமல் ஓரளவு மீடியம் சைஸாக பெருசாக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு எல்இடி வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக தெரியும். அதுக்காக தான் நம்ம அப்படி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி எல்லா ஹோல்ஸையுமே ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி அதுக்கு மேலே இந்த பிசுறு மாதிரி இருக்கும், அதை வந்து பிளேடை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெண்ணோட ரீஃபில் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து இந்த மேலே உள்ள மூடியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். உள் சைடு வழியாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்இடி கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ எல்இடி பாதி வேலை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அது மோட்டரில் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் இந்த மாதிரி மைக்ரோ மோட்ரு வந்து 50 ரூபா தான் அதோட விலை. பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போ வந்து மோட்டரோட ப்ளஸ் மைனஸையும் எல்இடியோட ப்ளஸ் மைனஸையும் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ அது வந்து நைட்டில் பார்க்கல செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுதும்பா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான்